It's time to shake it off and rise up. ஏசாயா 52:2 வாசிக்கிறோம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. The Bible says, brush off the dust and get to your feet, captive Jerusalem. If you are feeling captivated today, if you are feeling some kind of addiction that's dominating in your life, உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தால், இன்றைக்கு God is calling you to action. Throw off your chains. இன்றைக்கு உங்களுடைய கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடும்படி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. So whatever you're going through, it can be your mental pressure, stress, addiction, anything that you're going through, it's time to shake it off and rise up. அதை உதறிவிட்டு எழுந்து நிற்கக்கூடிய நேரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எதையும் பெரிதுபடுத்தாமல், கர்த்தர் மீட்கிறவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் மீட்கிறவர், விடுவிக்கிறவர், காரியங்களை நமக்காக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையிலே உதறிவிட்டு எழுந்திருங்க. God will take care of the rest. Just shake it off and rise. God will take care of it. ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். Don't think about it. எப்பொழுதும் எந்த காரியத்தை பற்றி ஸ்ட்ரெஸ் ஆகாம just leave it to God. ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்க என்று விட்டு விடுவதுதான் உதறிவிட்டு எழுந்திருப்பதற்கு அர்த்தம். That's shaking it off and rising up. Christ has redeemed you. Christ has paid for whatever you're going through on the cross. சிலுவையில இயேசு நமக்காக எல்லாவற்றையும், எல்லா தண்டனையும் ஏற்றுக்கொண்டதினால் we don't have to go through. இதை நாம் அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். Let's pray. Father God, இதுவரை வாழ்க்கையில நடந்த எல்லா துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நீர் காப்பாற்றி வழிநடத்தி வந்தவர். தொடர்ந்து இன்றைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும், ஒவ்வொரு கட்டுகளிலிருந்தும், பாடுகளிலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுக்க போறதற்காக நமக்கு நன்றி. ஆண்டவரே உம்முடைய கருத்துல கொடுக்கிறோம், நீர் பார்த்து கொள்ளும். We are not going to think about it or worry about it. நாங்கள் அதை பற்றி யோசிப்பதோ கவலைப்படுவதோ இனி இல்லை. You take care. In Jesus' name, amen.